அப்பா யார ஃபோன் பண்றாங்க. அரப்பா பட்டச்செயலாளர் அடிக்கிறார். ஓ பட்டச்செயலாளர் வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்க வந்துட்டீங்களே? அவளுக்கிட்ட வந்துட்டீங்க. எங்க வந்து வெண்டிலையோ? இந்த நாதாரிகளை என் காணையில் எங்க நிக்கிறாங்களோ தெரியாது. என்னத்துல வாங்க கார் பிக்கப்போ சைக்கிள் இல்லையோ? பட்டச்செயலாளர் மார்க்கண்டன் நான் சொல்லியிருந்தா உங்களுக்கு பிள்ளைகளுக்கு அனுப்பியிருப்பேனே. அது போட்டும் பட்டச்செயலாளர் சேட்டத்தில் வந்து உள்ளுக்க கருத்து செடுத்து சாங்க கட்ட சொல்லியிருக்கிறீங்கள். அதான் எனக்கு கொண்டு விளங்க இல்லை. ஏன் அது பட்டச்செயலாளர் இப்படி சொல்லியிருக்கிறீங்க? ஆ சரி சரி. ஓகே ஓகே நீங்கள் வாங்க. நான் இதில் நிற்கிறேன். நான் எல்லாம் ரெடியாக தான் நிற்கிறேன். ஜால்வை வெளியில் உள்ளுக்க டிஷர்ட் வெளியில் ஷர்ட்டு எல்லாம் போட்டு கொண்டு தான் நிற்கிறேன். சரி சரி நீங்கள் வாங்க. பட்டச்செயலாளர் ஏன் சால்வியை கட்ட சொன்னாருங்க? கோயிலுக்கு கீழே கூட்டி வந்து போகிறாரு. பரவாயில்ல போதிலாம். ஆனால் காரில் பிக்கப்பில் வேறு பார்த்தா சைக்கிளில் வார அங்கே அந்த அண்ணனை மாட்டு வண்டியில் பிடிச்சிருந்தா கூட நல்லபடியாக போய் வந்திருக்கலாம். என்ன செய்யறது தெரியா பிறகு. சரி எதுக்கும் பெரட்டுமன். என்ன கொடுமையோ தெரியாது. உள்ளுக்குள்ளே சால்வியை கட்டியிருக்கார். வேட்டியை கட்ட சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. சரி சரி என்ன ஏதோ ஒன்று கட்டினா சரி தானே. பெரட்டும் அரன் பண்ணுவோம். மற்ற பொடிகளுக்கு மாடிக்கணும். போவோம் சைக்கிள் பார்த்து வருங்க. பட்டச்செயலாளர் சரி சரி பட்டச்செயலாளர் வண்டுமுருகன் வாழ்க. போட்டிருப்பேன். கொடியில் ஒரு தரையும் காண இல்லை. கொள்ளன வந்துட்டீங்க. நடந்தே வந்த நீங்கள் பட்டச்செயலாளர் அதுக்கு போட்டுங்க. இந்த சோட்டு சால்வி எல்லாம் கட்ட சொன்னீங்க. அது நல்லதுக்கு அப்ப உள்ள போவோமே. அங்க எல்லாம் கதையெல்லாம் பொடிகளை சொல்லி இருக்கிறது. பட்டச்செயலாளர் பட்டச்செயலாளர் மார்க்கண்டு வாழ்க வாழ்க வாழ்க. முன்னாள் அமைச்சர் ஜனாதிபதி பட்டச்செயலாளர் மார்க்கண்டன் வாழ்க வாழ்க. அங்க அங்க போகலாது. அங்கெல்லாம் மாக்கள் எல்லாம் விட்டு கிடக்குது. உங்களுக்கு பாதுகாப்பு. ஓஹோ நடங்க உள்ள வாங்க. எத்தனை பாதுகாப்பு எல்லாம் கொடுத்து இதைத்தானே ஏன் கட்ட சொன்னாரோ தெரியல. உள்ள போய் கேட்பான். அங்க இருக்க சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி தந்தா நல்ல. வாழ்க பட்டச்செயலாளர் வண்டுமுருகன் வாழ்க. இரும்ப வாரம் பட்டச்செயலாளர் வண்டுமுருகன் வாழ்க. பட்டச்செயலாளர் ஐயா போங்க ஐயா. ஐயா சைக்கிளுக்கு பெட்ரோல் அடிச்சீங்களே. பட்டச்செயலாளர் மார்க்கண்டன் வாழ்க. பட்டச்செயலாளர் மார்க்கண்டன் வாழ்க. ஐயா பொருங்க ஐயா. உள்ளுக்கு இருக்காங்க பார்த்துக்கிட்டு போட்டு போடுறோம். சரியே ஐயா பெட்ரோல் எல்லாம் அடிச்சீங்களே. பட்டச்செயலாளர் என்ன மார்க்கண்டன் வண்டுமுருகன் மார்க்கண்டன் வாழ்க. பட்டச்செயலாளர் மார்க்கண்டன் வாழ்க. ஐயா நில்லுங்க ஐயா. உள்ளுக்க போட்டு வருமா. பட்டச்செயலாளர் மார்க்கண்டன் சார் இப்படி போங்க சார். சார் உங்க கொடிகள் சார் உட்காருங்க. கொடி கொடுத்தவோ போயிட்டாங்க. வருவாங்கள் சார். நான் உங்களுக்கு பாதுகாப்பு. உங்கள்கிட்ட சின்னம் சின்னம் தானே. அதுதான் கையில என்ன பையா அது தூக்கி பிடிச்சு சொன்னீங்களே. ஐயா புறணைக்காதங்க. உங்களுக்கு பாதுகாப்பு யாருன்னு போட்டது மண்டையில அடிச்சுட்டா அது அப்படியே சின்னம் சார். அங்க காட்டணும் இல்லை ஆக்களுக்கு. நாங்கள் இதெல்லாம் போக்குறோம். பட்டச்செயலாளர் பிறகு பட்டச்செயலாளர் தேங்காய் உரிக்கிற மிஷின் தான் சின்னம். இதுக்கு கீழே நீங்கள் அவருக்கு ஓட்டுகள் போடணும். உங்களுக்காக தேங்காய்கள் 10 உரிச்சால் ஒன்று ஃப்ரீயாக நாங்கள் உங்களுக்கு உரிச்சு தருவோம். அமைச்சருக்கு போன் பண்ணணும். அமைச்சருக்கு போன் பண்ண போறீங்களோ? எந்த பக்கம் சார் நிக்கிறது? நிக்கலாமே சார். ஹலோ பட்டச்செயலாளர் மார்க்கண்டன் கிரியர் வாங்க. சோபாக்கு இருக்கும்.
அஞ்சு பிரியமா இருக்கும் சுகமா இருக்கிறாரு. என்ன இது எங்க வர முடியாது டயர் வடிச்சிருத்தோ சரி வைக்கிறேன். சரி நாளைக்கு சந்திப்பா சார். என்னவாம் சார்? அது டயர் வடிச்சிருத்தா. டயர் வடிச்சிருத்தாங்க சார். அங்கே ஒரு டயரோட போட்டு சொல்றாங்க சார். அங்க இது இல்லையா? என்ன இல்லையா? கடை இல்லையா? சார் நாங்கள் பாதுகாப்போட எல்லாம் ஓகே சார். பாதுகாப்பு வேண்டாம். பாதுகாப்பு வேண்டாம் சார். டீ எடுத்துட்டா. என்ன சார்? டீ டீ அக்கா கண்ட டீ சார். எனக்கு மூணு இல்ல சார். சரி சார் பொறுங்க சார். நீங்க உங்களுக்கு காட்டி மேக்கு சார் மேக்கு பொறுப்பை செட் பண்ணுவோம். இது கூட சின்ன தானே சார்? மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எங்கட வட்ட செயலாளர் மார்க்கண்டன் எலெக்ஷன் கேட்க போற தேங்காய் உரிக்கிற மிஷின் அதுலதான் அவர் சின்னமாக வச்சு வாக்களிக்கிறதுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் தயாரா இருக்கணும். அப்ப மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? ஆடு வாங்கி கொடுக்குறாரு. ஆடு வாங்கி கொடுக்குறீங்களோ? ரெண்டு கோழி ஆடு 2 கோழி நல்லா உரிஞ்சு திண்டு நீங்க நல்லா தான் சமூக சேவை செய்யணும். சமூக சேவை செய்யணும். அப்ப தேங்காய் உரிக்கிற மிஷின் தான் இதுதான் எங்களுடைய சின்னம். பாதுகாப்பா தான் நான் கொண்டு வந்து நான் பட்ட செயலாளர் மார்க்கண்டன் வாழ்க வாழ்க. அப்புறம் நான் வாழ்க வாழ்க சொல்லி எனக்கு கொஞ்சம் சம்பளத்தை பார்த்து கொஞ்சம் கூட போடுங்க. நான் கலைச்சு போடுங்க சார். இந்த வயது ஒரு நாட்களுக்கு கொடுக்கணும். வயது போனாக்களுக்கு சரி சரி இளம் கொஞ்சம் நீங்க அது பார்த்து செய்வீங்களே. சரி சரி நீங்க பார்த்து செய்யுங்க. அப்ப உங்களோட இதுகள் எல்லாம் கோழி கொடுக்குறது ஆடு கொடுக்குறது எல்லாம் கொடுக்குறது. எங்கட சின்னம் தேங்காய் உரிக்கிற சின்னம். இதுக்கு நேர ஒரு புள்ளடி போட்டீங்கன்னா சரி. எல்லாருக்கும் வணக்கம். வட்ட செயலாளர் மார்க்கண்டன் எலெக்ஷன் கேட்க போறார். தேங்காய் உரிக்கிற மிஷின் இதுதான். இந்த மிஷின்ல வச்சுதான் நாங்கள் இது கேட்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாரும் கந்தசாமி வாழ்க. நானும் பழைய வந்துட்டேன். வட்ட செயலாளர் கந்தசாமி வாழ்க. கந்தசாமி ஒளிக. பொய்யால கந்தசாமி ஒளிக ஒளிகவே என்ன உடனே பதவி ஏறி மக்களுக்கு இறங்கிட்டீங்க. வாழ்க வாழ்க. மக்களை பாருங்க. நான் இப்படித்தான் இதோட தூக்கி இருந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுத்ததால என்னையும் ஒரு சொல்ல கூடாது இல்ல என்னையும் இதுக்குள்ளே ஒரு வட்ட செயலாளர் மாதிரி கொண்டு வந்துட்டேன். இவர் வட்ட செயலாளர் நான் சர்வ செயலாளர் சார். என்ன சர்வனுக்கு வழக்கு போட்டாரு அப்படியே. சரி சரி. அப்ப உங்களோட பதவி எல்லாம் ஓகே. ஜனாதிபதி வட்ட செயலாளர் மார்க்கண்டன் வாழ்க வாழ்க. அப்ப பின்ன சரி. அப்ப அக்கா இந்த 2 டீ கொண்டு வாங்க. சரி சரி அக்கா கொண்டு வரா. நீங்க வாங்க. நான் மலத்தை இவரோட இருக்கிறீங்க. சரி எல்லாருக்கும் வணக்கம். இந்த காமெடி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்காய் மிஷினோட வந்து நிற்போம். தேங்காய் மிஷின் வாழ்க. தேங்காய் மிஷின் வாழ்க. பாருங்க மக்களே இதெல்லாம் தேங்காய் உரிக்கிறது. மார்க்கண்டன் தேங்காய் உரிச்சு இன்றைக்கு வட்ட செயலாளர் பதவிக்கு வந்திருக்காருண்டா அவர் செய்த கஷ்டங்களும் உழவு எல்லாம் செய்து மக்களுக்காக ஆடு கோழியுமே உண்ட போறீங்க. கோழி சேவர கோழம் சேவல் சேவல உடுப்பீங்க. எங்கட வீட்டுக்கு ரெண்டாக மேசி கோழி வச்சு சாப்பிட்டு கண்ணாலாச்சு. ஓ ஓ ஓ எங்களுக்கு சேவலா தாங்க எனக்கு. சரி சரி. தென்னையும் கொடுக்க போறீங்களா? என்ன காயோட கொடுக்க போறீங்களா? தனியா சின்ன மரமா கொடுக்க போறீங்களா? எல்லாம் கொடுக்க போற போட்டு உங்களுக்கு போட்டா சரிதானே? மக்கள் எல்லாரும் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.